எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ரசமும், ஒரு குழம்பு தான் செய்ய போறேங்க. ரொம்ப சூப்பரான ரசம் செய்ய போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட ஓரளவுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இப்போ கிளைமேட் மாறதுனால 2, 3 நாளா தொடர்ந்து மழை வேறங்களா, தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறதுனால வெளியலாம் கொஞ்சம் போறோம். அந்த தண்ணி குடிக்கிறோம். அப்புறம் இங்கேயும் மழை பெஞ்சதுனால அந்த தண்ணியில குளிக்கிறது, கிணத்து தண்ணி வருது இங்க போர்ல. அந்த தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் எல்லாமே உடம்பெல்லாம் ஒரு மாரி அடிச்சு போட்ட மாரி, தொண்டை கட்டின மாரி அந்த மாரிலாம் இருக்கிறதுனால, நமக்கு இந்த மாரி கிளைமேட் மாறும்போது, சூப்பரா ஒரு மிளகு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போது, ரொம்ப சூப்பரா உடம்பு சரியாயிடும். ஒரு 2 வேளை அந்த ரசத்த குடிச்சாவே போதும். எப்பேர்ப்பட்ட சளியா இருந்தாலும், இருமலா இருந்தாலும் டக்குன்னு நின்னுடும். அந்த மாரி ஒரு ரசம் தான் செய்ய போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான கத்திரிக்காயும், காராமணி வச்சு ஒரு கூட்டு செய்ய போறோம். புளி ஊத்தி செய்ய போறோம். நல்லா காரசாரமா, புளிப்பா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் குழம்புக்கு மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பீஸ் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அரைக்கும்போது சின்ன வெங்காயம் இப்போ நம்ம வீட்டில் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளி நீங்கள் கரைச்சி கூட சேர்த்துங்க. நான் மசாலா கூட எல்லாம் சேர்த்து அரைச்சிடலான்றதுனால புளியை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு, ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க வேணாம். கலந்து கொடுத்தா போதும். அந்த சூட்லேயே மசாலாலாம் வறுபட்டுடும். இது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயிலேயே ஆற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த சூட்டோட தேங்காயெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடும். நல்லா சூடு ஆறட்டும். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காராமணி பச்சையாக காய் சந்தையில் வாங்கிட்டு உரிச்சு எடுத்து வச்சு அது 2 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்குள்ளே இந்த கலர் மாறிடுச்சுங்க. நல்லா பச்சையாக நல்லா இருந்தது காய், சூப்பராக இல்லையா? அப்பயே செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கு. சனிக்கிழமை சந்தையில் வாங்கினது 2 நாளாக ஆகிறதுக்குள்ளே கலர் மாறி போச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயும் காராமணி வச்சு தான் செய்ய போகிறோம். கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், நம்ம புளி ஊற்றி செய்கிறதுனால வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு சின்ன சின்ன பூண்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மசாலையும் நம்ம வறுத்துருக்குறோம். மசாலையும் பூண்டு நல்லா வதக்கிருக்கிறேன். இது முழுசாக பெரிய பெரிய பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நல்லா வதங்கின உடனே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சது சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா காராமணி வேகும் போது கத்திரிக்காய் சின்ன சின்னதாக போட்டோன்னா குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கரெக்டான பதமாக வெந்திருக்கும். இப்போ காராமணியை சேர்த்துக்கிறேன். இவ்வளோ காராமணி எதுக்கு அப்படின்னாரு. அதில் கொஞ்சம் வச்சா மீதி ஆகிடும். அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் செய்வோம். அது காஞ்ச காராமணினா சுண்டல் மாதிரி செய்வேன். இது பச்சை நல்லாயிருக்கும் குழம்புல சாப்பிட்றதுக்கு. இது 2 நாளைக்கு ஆனால் கூட புளி ஊற்றி செய்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. மசாலாலாம் வறுத்து நல்லா தானே எல்லாம் வதக்கிட்டு பண்ணுறோம்ல மசாலாலாம், அதனால் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். காராமணி கத்திரிக்காயெல்லாம் சேர்ந்து மசாலாவோட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சா அதே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த காராமணி கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் நம்ம வதக்கி சேர்த்து தேங்காயெல்லாம் அரைச்சதுனால சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டோம் இல்லையா, திக்காக தான் வைப்போம் நம்ம கூட்டு மாதிரி. அதனால் வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை காராமணின்றதுனால கத்திரிக்காய் காராமணி எல்லாம் வெந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்து பச்சை காராமணி சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதித்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். காராமணி கத்திரிக்காய் மசாலாலாம் வறுத்து அரைச்சி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் காராமணி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு தான் வந்து ரசத்துக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து மீதி இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடுங்க. காராமணி சாப்பிடு தானே நீ? இந்த பட்டாணியும் சாப்பிடுவாங்க, மூக்கல்ல அந்த மாதிரி போட்டால் தான் குழம்புல சாப்பிட மாட்டேங்க. காராமணிலாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காராமணி மசாலா அரைச்சி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இறக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு மிளகு ரசம் வச்சுடுவோம். மிளகு ரசத்துக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஒரு 4 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் இடிச்சுக்கணும். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இது மிளகு ரசன்றதுனால மிளகு சீரகம் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லா இடிச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகம்லாம் பாருங்கள், இந்த மாதிரி 1-2 இடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அதனால தான் வந்து நான் கல்லில் இடித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த ரசத்தோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். ரசத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்த மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துறேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். ரசம் வந்து நம்ம இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, கம்மியாக வச்சுட்டு அந்த நுர வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். உள்ளவே கொதித்தா தான் ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். ஒரு தட்டு மட்டும் போட்டு மூடிடலாம். பாருங்கள், ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கி லைட்டாக கொதி இப்போ வருது பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துறேன். தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டா அந்த ரசத்தோட மனம் வந்து அப்படியே இருக்கும். மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான சுடு சுடு சாதமும் கத்திரிக்காய் காராமணி மசாலாலாம் வறுத்து அரைச்ச குழம்பு, மிளகு பூண்டு சேர்த்து ஒரு அருமையான மிளகு ரசங்க. இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் இது தான். சைடில் ஒரு கரண்டி கூட்டு வச்சுட்டு அப்படியே ரசம் சூடாக ஊற்றிட்டு சாப்பிடும் போது, இந்த மழைக்கு வெயில் இல்லைங்க, நல்லா வானம் வந்து மோடமாக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிடும் போது சளி கிளி பிடிச்சிருந்தா கூட, நம்ம கோல்டாக இருந்தால் கூட டக்குன்னு சரியாயிடும். இந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நிறையா ரசம் ஊற்றுறோம். எனக்கெல்லாம் வந்து ரசம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்படி சாப்பிடுவார்னா, நம்ம சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவார். எனக்கு ரசம் வந்து நிறையா இருக்கணும், நல்லா பிசைஞ்சிட்டு குடிக்கணும் அந்த ரசம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தோடு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காராமணி வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு குழம்பு செஞ்சுட்டு புளியெல்லாம் அரைச்சி ஊற்றி ரொம்ப சூப்பராக, அதாவது புளியெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஊற்றலை, வதக்கி அரைச்சி ஊற்றிருக்கிறோம் மசாலாலாம் சேர்த்து. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மிளகு சீரகம்லாம் 1-2 இடித்து போட்டு ஒரு ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.